ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 629 தரமாக வச்சு செஞ்சு முடிச்சிட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ண நம்பர் 329. அந்த 329 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 32 அடிச்சிட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிசி வந்து 29 சொல்லி அந்த 329 பிரித்து அடிச்சிட்டான். ஓகேவா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 32, பிசி வந்து 29. அப்போ 329 பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 39 மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, அந்த ஏசி 39 தான் இருக்குது. அந்த 39 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்க தான் போகிறோம் இந்த மாதம். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே கூட அடிக்கலாம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. நல்ல நம்பர் இன்றைக்கி பிசி 29. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கெஸ்ஸிங் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்கோ அதான் நான் வீடியோவை போடுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிசி 29 வச்சு தான் கெஸ்ஸிங் கொடுத்துருப்பேன். ஒன்றும் பிசி 29 தான் 129 இல்லை 929 கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை தான் கெஸ்ஸிங் கொடுக்கலாம் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45 வந்து பார்த்தீங்கன்னா இதோட அது பெஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு நான் அதுக்கு போனேன் 457 சொல்லிவிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட நேரமான்னு தெரியல, உங்களோட நேரமான்னு தெரியல, பிசி 29 வைக்க முடியாமல் போயிடுச்சு. நல்ல பேட்டர்ன் அது, மைண்டே கேட்கல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுச்சு உண்மையிலே. பிசி 29 பார்த்துட்டு அதை நம்ம வீடியோ அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய பேர் வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது எப்படி பேட்டர்ன் பாருங்கள். இதை மாதிரி அடுத்த வாட்டி வரும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நல்ல பேட்டர்ன் அது. மிஸ் ஆகிடுச்சு என்னென்னா இங்கே நமக்கு ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 73. இந்த 73க்கு என்ன பண்ணனா 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா, 7க்கு பவர் பார்த்து 2. அப்போது ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 7க்கு பவர் பண்ணால் 2. அப்போது 23. அதை திருப்பி நமக்கு 32 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஏபியில் அடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 42. அப்போது 42க்கு 4 மட்டும் பவர் பண்ணால் 92. அந்த 92 திருப்பி தான் அங்கே 29 சொல்லி அடிக்கணும். அதே மாதிரி கரெக்டாக வந்து 29 சொல்லி கரெக்டாக அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 73க்கு 32 அடிச்சிருந்தான் ஒரு நம்பர் பவர் பண்ணிட்டு. இங்கே 42க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 92, அது திருப்பி 29. கரெக்டான பேட்டர்ன் அது வச்சு செஞ்சு முடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன். இதுக்காக மட்டும் நான் கொடுக்கலான்னு இல்லை. என்னென்னா லாஸ்ட்டில் இன்னொரு பேட்டர்ன் கரெக்டாக செட் ஆச்சு. என்னென்னா இப்போவே நம்ம ஒரு கணக்கு கொடுக்குறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மிங்கில் மாதிரி தான் கொடுப்பேன் நான். இங்கே நமக்கு ஏசி பாருங்கள் 40க்கு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 4. அந்த 4க்கு பவர் பண்ணால் 9. அந்த 40 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 90. ஓகேவா, 90. அதை தான் திருப்பி நமக்கு இங்கே 09 அடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் கேப்பு. ஏசி எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான் ஒரு நம்பர் பவர் பண்ணி அதை திருப்பி. ஓகேவா, அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 42. அப்போ 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9. அப்போ 92. அதை திருப்பி நமக்கு 29. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்து பிசியில். ஓகேவா, இப்போ அடுத்த மாதம் இந்த டேட்டுக்கு நேரம் என்ன அடிக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அடிக்கலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, நல்ல பேட்டர்ன் வந்து 29 நம்ம வந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 129 இல்லைனா 929 கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து அதை தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட் டைம் சொல்லப்போனால். ஓகேவா, என்னென்னா 73 அதுக்கு 32 அடிக்கும் போது இங்கே சி போர்டு பாருங்கள் 5க்கு பவர் வந்து 0 சொல்லி முடிச்சிருந்தான். இங்கே 42க்கு 29 அடித்தான்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள் 4க்கு பவர் வந்து 9. அப்போ 929 வந்து கொடுத்துப்பேன். 929 கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனா 129 கொடுக்கலான்னு இருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பாருங்கள் 35. ஓகேவா, பிசி 35, 3க்கும் 5க்கும் கேப்பில் ஒரு 4 குறையும். அடுத்த நாள் பாருங்கள் ஏ போர்டு 4 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே 42. அப்போ 4க்கும் 2க்கும் கேப்பில் ஒரு 3 குறையும். அதை எடுத்து நமக்கு ஏ போர்டில் 3 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ இங்கே பிசி வந்து 20. அப்போ 2க்கும் 0க்கும் கேப்பில் ஒரு 1 குறையும். அதுதான் பார்த்தீங்கன்னா 1 வந்தால் 129 வரும்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 12 இங்கே அடிச்சிருந்தேன். அதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் வந்து 129 போகலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட்டாக இருக்கிற 45 ஏபி 45 நம்ம வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறோமே ஒருவேளை அது வரும்னு சொல்லிட்டு தான் 457 நான் போனேன். என்னவோ தெரியல, நம்ம கணக்கெல்லாம் சரியாக தப்பாக போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி 29 வச்சு செஞ்சு முடிச்சிட்டான். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ எதுக்கு நான் முடிஞ்சப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்ம வந்து அடுத்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது, பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங். ஓகேவா, நாளைக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து 867 வரலைன்னா அது நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டு அதே கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன், நாளைக்கு கொடுக்க போகிறேன். என்னென்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு நம்பர் அடிக்கிறேன்னா ஒரு காரணம்லாம் அடிக்க மாட்டான், ஒரு காமனான விஷயம் தான் வச்சு அடிப்பான். இங்கே லாஸ்ட்டாக சி போர்டு 7 வச்சு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசி